அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோடைய கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது, அதில் மைனாரிட்டி அண்டு நான் மைனாரிட்டி 2 டைப்பு காலேஜஸ் இருக்குது. அதில் எப்படி சீட்டை ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம், சந்தேகங்கள் நிறையா இருக்குது. அதுக்கு விளக்கம் கொடுக்கல சொல்ல வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். டோட்டலாக TNAU அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதாவது ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஐகேட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காலேஜ், நம்மாழ்வார், தந்தை ரோவர், இமயம் அண்டு வானவராயர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ். மொத்தம் 28 காலேஜஸில் ஒரு காலேஜ் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் மட்டும் பண்ணுறாங்க. மற்ற காலேஜஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான் நிறையா இருக்குது கோர்சஸ்ஸு. அப்போ ஒவ்வொரு காலேஜ்லேயும் சீட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக, அதாவது தோராயமாக பார்த்தீங்கன்னா 100லேருந்து 120 சீட்டு இருக்கும். அப்ராக்சிமேட் இது கண்டிப்பாக அது 100 சீட்டுக்கு மேலே தான் இருக்கும். அது எப்படி ஃபில் பண்ணுறாங்க, அப்போ அந்த ஒவ்வொரு காலேஜும் என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி அண்டு நான் மைனாரிட்டி 2 கேட்டகரி இருக்குது. 2 கேட்டகரியுமே தமிழ்நாடு TNAU தான் கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த 28 காலேஜில் எதெல்லாம் மைனாரிட்டி, இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ராதாபுரம், அது மைனாரிட்டி காலேஜ். நம்மாழ்வார் கமுதியில் இருக்குது, அது மைனாரிட்டி. தந்தை ரோவர் பெரம்பலூர், அது மைனாரிட்டி. மற்ற 25 காலேஜஸும் நம்ம நான் மைனாரிட்டி கேட்டகரி. இப்போ இந்த மைனாரிட்டி கேட்டகரியில் 50% சீட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 சீட்டு இருக்குதுன்னு சொன்னால் 50 சீட்டு TNAU மூலமாகவும் கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. ரிமைனிங் 50%, அதாவது 50% அந்தந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் மைனாரிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொன்னோம்னா 65% TNAU கவுன்சிலிங்கில், இப்போ 100 சீட் இருக்குன்னா 65 சீட்டு TNAUக்கு சரண்டர் பண்ணுவாங்க. அது மூலமாக கவுன்சிலிங் நடந்து சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. மீதி 35 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவங்க ஃபில் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த தகவல் ஏன்னா அந்த சந்தேகங்கள் இருக்குது சார். இப்போ இவ்வளோ சீட் இருக்குன்றாங்க, 2000 சீட்டுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அஃபிலியேட்டட் காலேஜஸில், எப்படி ஃபில் ஆகும், அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ போகும், கவர்மெண்ட் கவுன்சிலிங் எவ்வளோ வரும் அப்படின்ற சந்தேகங்கள் இருக்குது. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ சேனல் எல்லாம் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு இந்த விஷயம் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கோர்.